திவ்யா இந்த சண்டைக்கு நடுவில் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்க அடுத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம் வரல, தன்னோட பிரச்சனையை பற்றி தனக்காக பேசுகிறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் பிபி கேம். இப்படி தான் விளையாடணும். ரொம்ப மொக்கையாகவும் இல்லாமல் ரொம்ப அடுத்தவங்கள போட்டு டார்ச்சரும் பண்ணாமல், ஆனால் செம்மையாக விளையாடுறாங்க திவ்யா. ஃபஸ்ட்டு வந்து திவ்யா வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி எல்லோரும் இவ்வளோ ஒற்றுமையாக வரீங்களே, நேற்று எல்லோரும் எங்கே போனீங்க? நேற்று வந்து துஷார் என்கிட்ட கேட்டானு, இந்த மாதிரி எல்லோரும் கெஸ்ட்டு செக் அவுட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோன்னு சொன்னாங்களே, அப்போ நீங்கள் எல்லோரும் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங்கே வந்து அவங்க அந்த ஏப்ரான் கேட்டிருக்காங்க போல இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகுது பாத்திரம் கழுவுறதுக்கு, ஸோ எனக்கு ஏப்ரான் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதை பற்றி அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட பேச போகும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி வந்து அவங்கள வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை போல இருக்குது. அங்கேயும் இங்கேயும் பார்த்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதனால திவ்யா செம்ம கடுப்பாக இருந்திருக்காங்க. அதை வந்து பயங்கரமாக இங்கே வந்து சொல்லி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறான்னா, எல்லாரும் அமைதியாக இருங்க, திவ்யாவை வந்துட்டு நீ அமைதியாருன்னு பயங்கரமாக கத்துறான் எஃப்ஜே கத்துன உடனே திவ்யா கேட்குறாங்க, நேற்று நீ எங்கே போன எஃப்ஜே? நேற்று நான் இப்படி தான் அநியாயமாக இது பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் நான் போயிட்டு எனக்கு ஏப்ரான் வேணும்னு அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட கேட்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர், ஹே அரோரா இங்கே வா, ஹே கமருதீன் அங்கே போ, இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் ஃபேஸ் கூட பார்க்கல. அப்போது நான் ஒரு வெசல் வாஷிங் ஹெட்டு, அவங்க அடுத்த லெவலில் இருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர். நான் அப்போ அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்க எனக்கு பதில் சொல்லலைன்னா நான் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ எங்கே போன எஃப்ஜே? நீ ஏன் எனக்காக நேற்று பேசலை அப்படின்னு சொல்லிட்டு செமையா எஃப்ஜே கிட்ட நியாயம் கேட்குறாங்க. கேட்ட உடனே எஃப்ஜே வந்துட்டு விக்கல் சீக்கிரமா கூப்பிட்டுட்டு, ஆமாம் நீங்கள் முதல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரை கேள்வி கேளுங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, நேற்றுக்கும் இப்படி தான் பண்ணாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாலும் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியே பண்ணுறாங்க, நீங்கள் எங்களெல்லாம் கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜரையும் கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே விக்கல் சீக்கிரமுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து பார்வதியை டைரெக்டாக கேட்க மாட்டார். உடனே பாரு இங்கே வாங்கங்கிறாங்க. அவங்க அப்போ வரல. உடனே எல்லாரும் வாங்க, நம்ம மீட்டிங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக மீட்டிங் போட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு, எதனால சாண்ட்ரா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். பட் அவங்க பார்வை கேளுங்கன்னு சொன்னதுக்கு அவர் உடனே பார்வை கேட்கல. ஏன்னா அவருக்கு பார்வை கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி எல்லா மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் ஒருத்தர் வந்து எப்போவுமே ரிவால்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இதுவே ஒரு பேட்டர்னாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இவ்வளோ நாள் எங்கே போனார்? பார்வதி இதே மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு மீட்டிங் அப்பவும் குண்டக்கமாண்டக்கா குதர்க்கமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் இவர் எங்கே போனார்? இப்போ மட்டும் இவருக்கு தைரியம் வந்துருச்சா? இப்போவும் அவருக்கு பார்வதி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. மற்றவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு லைவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.